ஷெட்யூல்டு டைம் எல்லாருமே இயற்கையான டைம் ராத்திரி எத்தனை மணிக்கு முன்னோர்கள்லாம் தூங்கி எந்திரிச்சாங்களோ, அதே போல தூங்கி எந்திரிச்சா தான் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள அதிக அமிலங்கள் உடம்பில் சுரக்கும். பகல்ல தூங்குனீங்கன்னா வாய்ப்பில்ல. முழிச்சிருந்தீங்கனாலும் சுரக்காது. அது போக சாப்பாடு ஷெட்யூல். டயத்துக்கு என்ன சாப்பிடணுமோ ஏதோ ஒண்ண சாப்பிட்டுருங்க. அதாவது சாப்பாடு சாப்பிட டைம் இல்ல. ஒண்ணுமே இல்ல. அர்ஜென்ட்டா ஒர்க் இருக்கு. அவசரமா போயிட்டுருக்கேன். ஒரு பாக்கெட் குட் டே ஒண்ணும் இல்ல. ஊர் பால் 1 கிளாஸ் பாலோ, டீயோ ஏதோ ஒண்ணு. டீ கடையில நின்னு டீ குடிக்கவே டைம் இல்லங்க. பரவால்ல. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. வெறும் பிஸ்கட்ட சாப்பிடுங்க. தண்ணிய குடிங்க. அவ்வளோதான். டயத்துக்கு வயித்துக்கு ஏதாவது ஒண்ண சாப்பிட்டுருங்க. சாப்பிட்டுட்டு இந்த மாரி உணவு வகைகள் கரெக்ட்டா வந்து எந்த பிரச்சனைனாலும் பொதுவாவே உடம்புக்கு சேராத உணவெல்லாம் சிலருக்கு இன்னும் நெறைய பேருக்கு யாருக்குமே தெரியாது. ஜென்ரலாவே மனிதனுக்கு சேராத உணவுகள் நெறையா இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுங்க. சின்ன சின்னதா YouTubeல நெறைய வீடியோ பார்க்குறீங்க. இந்த மாரி உடம்பு சார்ந்த விஷயங்கள்லாம் YouTubeல பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு டிசீஸு. இந்த டிசீஸுக்கு என்ன வந்து சாப்பிட்டா சரியாகும்? அப்படின்னு சொல்லிட்டு, இயற்கை உணவுல போட்டீங்கன்னா வந்துரும். ஆட்டோமேட்டிக்கா நெறைய பேர் போடுறாங்க என்னைய மாரி. நான் வந்து வாயில சொல்றேன். எந்தெந்த காய்கறி எது எதுக்கு நல்லது? எதை எதிர்க்கும்? என்னெல்லாம் செய்யும்? இப்படி நெறைய பேர் போட்டுட்டு தான் இருக்காங்க. நல்ல நல்ல விஷயங்கள். எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும்ன்றது தான் நம்மளுடைய ஆசை. முக்கியமா ஏழை எளிய மக்கள் பேஸ் பண்ணி தான் நான் அதிக வீடியோ போடுவேன். என்னதான் கலாச்சாரம், என்னதான் வந்து காலங்கள் மாறிட்டு கம்ப்யூட்டர் காலமானாலும், மனிதன் எல்லாருக்கும் உடல் ஆரோக்கியம், உயிர் இருந்தா தான் மத்த எல்லாமே. உயிர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன போனாலும் கிடைக்குங்க உலகத்துல. எது வேணாலும் கிடைக்கும் திரும்ப. உயிர் போனா கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு என்ன பண்றது? அப்டின்னா, முடிந்த வரை நம்ம உடம்ப தேவையில்லாம எங்கேயுமே ரீசன் இல்லாம அலையாதீங்க. சும்மா வந்து வீட்டு வாசல்ல 1 மணி நேரம் நிக்கிறது. எங்கிட்டு போணும்னே தெரியாம நெறைய பேர் கிளம்பி போறது. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு நடந்து போறவங்க, இல்ல ஒரு டூ வீலர்ல போறீங்க. காரணமே இல்ல போர் அடிக்குது எங்கிட்டாவது சுத்தணும்னு போறீங்க. எவனோ ஒருத்தனுக்கு பிரேக் பிடிக்கலங்க. உங்க நேரங்காலம். நீங்க பாட்டுக்கு ஒரு அன்னெசசரி ரீசனே இல்லாம வெளியில கிளம்பி போறீங்க அப்டின்னா, எவனோ ஒருத்தன் வண்டி பழகுறவன், எல்போர்டு, இல்ல ஓட்டத் தெரியாதவன், எவனாவது ஒருத்தன் வந்து டம்முனு உங்க மேல விட்டுறாங்க. அவன கேஸ போடுறீங்க, போலீஸ்ல புடிச்சிட்டு போறாங்க. அவன் மேல கேஸ் போடுறாங்கலாம் 2வதுங்க. உங்களுக்கு கை உடைஞ்சு போச்சு, கால் உடைஞ்சு போச்சு. வலி யாருக்கு? இப்ப அன்னெசசரி ரீசன் இல்லாம வெளியில போறது. அதை தவிருங்கள். உங்களுடைய உடம்பு வந்து எப்படின்னா, முடிந்த வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க வந்து ஓய்வு